Hello everyone, welcome back to Keystone IAS Academy. So today, December 27 and 28th, The Hindu newspaper உடைய important topics-கான discussions பார்க்கலாம். So today's topics are healthcare doesn't need the PPP route, social scourge which is related to child marriage, and third topic is the health for all campaign on track, okay, which is the analysis of performance of this health for all campaign. So let's see the articles one by one. The first article is related to public-private partnership in healthcare. So first வந்து public-private partnershipனா என்ன? So government வந்து partners with private companies to build or run services. ஓகே ஸோ இட் லைக் எனி திங் எனி செக்டாரில் கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த பார்ட்னர்ஷிப் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு சர்வீசஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா விச் இஸ் கால்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். இப்போ நம்ம எந்த சர்வீசஸில் பார்க்க போகிறோம்? கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்ட்னர்ஸ் டு பில்ட் மெடிக்கல் காலேஜஸ், ரன் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் அண்ட் டயக்னாஸ்டிக்ஸ். ஓகே ஸோ ஐடியா என்ன? கவர்மெண்ட் கிட்ட தேவையான காசு இருக்கா அந்த மாதிரி டைம் பீரியட்ல பிரைவேட் செக்டரோட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா கவர்மெண்ட் கேன் கிவ் த லேண்ட் ஆர் எனி ஃபெசிலிட்டிஸ். பிரைவேட் செக்டர் வந்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதர் டேர்ம்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக பேசியிருப்பாங்க. ஸோ தட் இந்த சர்வீசஸ் என்னாகும், ஃபினான்ஷியல் ஃபண்டிங் இஷ்யூ இல்லாமல் கவர்மெண்ட்னால ஈஸியாக கொடுக்க முடியும். பட் இப்போ ரீசெண்டாக ஹெல்த் கேரில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ டஸ் திஸ் ஒர்க் இன் ஹெல்த் கேர் அப்படிங்கிற கொஸ்டின் தான் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இது எங்கே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் பிளான்ஸ் டு செட் அப் நியூ மெடிக்கல் காலேஜஸ் அண்டர் திஸ் பிபிபி மோட். ஸோ வாட் ஆர் த எக்ஸாக்ட் ஃபீச்சர்ஸ்? கவர்மெண்ட் வந்து லேண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க. ப்ரைவேட் வந்து அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி சர்வீசஸ் வந்து கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேரும் ஈக்குவலாக ரன் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் வந்து 25% வந்து ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் 70% ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து எப்படி பேசியிருக்காங்கன்னா 70% ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ரெஃபர்ட் பேஷண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து ஆயுஷ்மான் பாரத் ரேட்ஸில் தான் அந்த 70% பெட்டுக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிமைனிங் 30% வந்து ப்ரைவேட் வந்து டிசைட் பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் டேர்ம்ஸ் பேசியிருக்காங்க. லீஸ் பீரியட் என்ன? 33 + 33 66 இயர்ஸ். ஓகே ஸோ திஸ் ப்ரைவேட் பார்ட்டி ரன்ஸ் த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் சர்வீசஸ் அட் த ஆயுஷ்மான் பாரத் ரேட். 70% வந்து கவர்மெண்ட் ரெஃபர் பண்ணுற பேஷண்ட்டு. ஸோ இதை பார்க்கும்போது ப்ரைவேட் இஸ் ஸ்பெண்டிங், கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணுது. ஸோ இட் லுக்ஸ் வெரி எஃபிஷியன்ட். பட் வாட் த எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்ட்ராங்லி வார்ன் அகெயின்ஸ்ட் திஸ் மாடல், என்னென்ன சேலஞ்சஸ் இதனால வரும், என்னென்ன கன்சர்ன்ஸ் இருக்குது இந்த மாடலில் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் இஸ் நாட் அ ப்ராஃபிட் பிஸ்னஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த் கேர் இஸ் அ பப்ளிக் வெல்ஃபேர் இல்லையா? இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் சர்வீஸ். அப்போ ப்ரைவேட் இன்வெஸ்டரோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். எவ்வளோ தூரம் ஒரு ப்ரைவேட்னாலே ப்ரைவேட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகமான அளவு வந்து ப்ராஃபிட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் வந்து ஹெல்த் வந்து இட்ஸ் நாட் அ கமர்ஷியல் பிஸ்னஸ், இட்ஸ் அ பப்ளிக் குட். அப்படிங்கிற பட்சத்தில் கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ரெவென்யூ ஜென்ரேட் இப்போ ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெவென்யூ ஜென்ரேட்டிங் பேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, காஸ்ட் கட்டிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் லீட்ஸ் டு காம்ப்ரமைஸ்டு குவாலிட்டி, ஹிடன் சார்ஜஸ், நெக்லெக்ட் ஆஃப் புவர் பேஷன்ஸ், இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. த செகண்ட் சேலஞ்ச் இஸ் அன்ஈக்குவல் ரிஸ்க் ஷேரிங். இன் பிபிபி கவர்மெண்ட் பேர்ஸ் மோஸ்ட் ரிஸ்க் பட் ப்ரைவேட் பார்ட்டி என்ஜாய்ஸ் த ப்ராஃபிட்ஸ். அதாவது ஏதாவது நாளைக்கு இஷ்யூஸ் வந்துச்சு, இஃப் இன்வெஸ்டர் ஃபெயில்ஸ், இஃப் பேமெண்ட் டிலேடு, இல்லை இது வந்து சர்வீசஸ் ஏதாவது டிக்ளைன் ஆச்சுன்னா யார் வந்து அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம்? கவர்மெண்ட் தான். ஆப்வியஸ்லி கவர்மெண்ட்னால டு த மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? கேன் கோ டு கோர்ட்டுக்கு போய் வாதாட முடியும். பட் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் இயர்ஸ் இல்லையா? அதனால பாதிக்கப்பட போகிறது பப்ளிக் அண்ட் கவர்மெண்ட் தான். தென் தேர்ட் ரீசன் இஸ் லாஸ் ஆஃப் பப்ளிக் கண்ட்ரோல். டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் ரூரல் ஹெல்த் கேர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ். இதேவே நம்ம 66 இயர்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் கிட்ட வந்து பிபிபி மாடலில் கொடுக்குறோம் அப்படின்னா பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகும். ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் கண்ட்ரோல், கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லாங் டேர்மான கண்ட்ரோல் இல்லாமல் போகும் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ரீசன். தென் ஃபோர்த் ரீசன் இஸ் ஃபீஸ் ரொம்ப அதிகமாகும்.
how medical education becomes commercial profit maximization தான் ப்ரைவேட்டோடைய கோல். அப்படிங்கிற பட்சத்தில் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணப்படுவாங்க. டாக்டர்ஸ் ப்ரிஃபர் அர்பன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஃபாரின் ஜாப்ஸ். வாட் இஸ் த ரிசல்ட்? ரூரல் டாக்டர் ஷார்ட்டேஜ் வந்து இன்னும் அதிகரிக்கும். பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் இன்னும் வீக்கன் ஆகும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹையர் ஃபீஸ்னால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்பு, புவர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான புவர் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ ஃபைனலாக வாட் இஸ் த பெட்டர் ஆல்டர்னேட்டிவ், லைக் வாட் இஸ் த வே ஃபார்வர்ட் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் பிபிபி கவர்மெண்ட் ஷுட் இன்வெஸ்ட் டைரக்ட்லி. ஸோ ஃபில் வேகன்சிஸ் ஆஃப் டாக்டர்ஸ், ஸ்ட்ரெங்தன் பிரைமரி ஹெல்த் கேர், ரெஃபரல் சிஸ்டம், பப்ளிக் மெடிக்கல் எஜுகேஷன், இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுமே தவிர ஹெல்த் கேரில் வந்து பிபிபி மாடல் இஸ் நாட் கோயிங் டு பி குட் அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து வெரி ஸ்ட்ராங்கான கிரிட்டிசிசம் பாயிண்ட்ஸை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி ஆல்வேஸ் லுக் அட் போத் சைட்ஸ். இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் எஜுகேஷனில் ஹெல்த் கேர் சர்வீசஸில் வந்து பிபிபி வந்து மாடல் வந்து உள்ளே கொண்டு வராங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடலுக்கு வாட் ஆர் த குட் திங்ஸ், வாட் ஆர் த ப்ரோஸ், வாட் ஆர் த கான்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். ஸோ டூ சைட்ஸ் பார்த்து தென் ரைட் த வே ஃபார்வர்ட். அப்படி தான் உங்களுடைய நோட்ஸ் இருக்கணும். ஸோ சிங்கிள் சைடட் ஆல்வேஸ் கிரிட்டிசிசம்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் what are the good things are going to happen with this PPP model and why government suggested this PPP model. Okay, public private partnership model. Okay, the main practice question here is public private partnerships are increasingly being proposed as a solution to expand medical education and health infrastructure. Critically examine whether the PPP route is suitable for strengthening India's public health system. The next article is related to child marriage. So I'll give you the overall gist of this article. Okay, so what is the situation today? First, India has promised to end child marriage by 2030 under SDG, Sustainable Development Goal கீழே நம்ம வந்து 2030ல we promised to end child marriage. இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்கிறோம், என்ன ப்ராக்ரஸில் இருக்குது, ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். ஸோ வந்து டேட்டா பிரகாரம் 2005-06 47% இருந்தது, 1921 23% ஃபால் ஆயிருக்கு, which means it's a good number. So yes, the numbers are falling, but we are at a very slow growth. அதாவது 146 crore people are there. So even 23% means millions of girls இல்லையா. அதாவது இன்னும் 23% சைல்டு மேரேஜ் இருக்க தான் செய்யுது. 23%க்கு குறைஞ்சிருக்குங்கிறது குட் சைனாக இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் அ லார்ஜ் நம்பர். வி ஹாவ் டு இன்னும் ஒரு 4 இயர்ஸில் வந்து நம்ம 4-5 இயர்ஸில் வந்து நம்ம எண்ட் சைல்டு மேரேஜ் அப்படின்னா 23%ங்கிறது இட்ஸ் அ லார்ஜ் நம்பர் அண்ட் ஸ்டில் லாட் ஆஃப் கேர்ள்ஸ் ஆர் அண்டர் திஸ் issue. Now state wise வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ விச் ஸ்டேட்ஸ் ஆர் மோஸ்ட் அஃபெக்டட் பார்த்தோம்னா high prevalence of child marriage in West Bengal, Bihar, Tripura, Jharkhand, Assam, Rajasthan and Madhya Pradesh. This shows uneven development. Now why this continuing till now? இவ்வளோ லாஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்கீம்ஸ், நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நம்ம ஆல்ரெடி சைல்டு மேரேஜ் பற்றி ரிலேட்டடாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த ஆர்டிக்கிளே நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ இருந்தும் ஏன் வந்து இந்த சைல்டு மேரேஜ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படிங்கிற ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் ரீசன். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் பாவர்ட்டி. ஸோ புவர் ஃபேமிலிஸ் வந்து டாட்டர்ஸை வந்து ஒரு எக்கனாமிக் பேர்டனாக தான் பார்க்குறாங்க இன்னமும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி டு பி மேரிட் ஆஃப் ஏர்லி. அதாவது வீட்டில் இருந்தாலே நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் சுமை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுனால புவர் ஃபேமிலிஸ்லாம் வந்து இன்னமும் வந்து ஏர்லியராகவே வந்து கேர்ள் பேபிஸை வந்து கேர்ள் சைல்டை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அக்கார்டிங் டு திஸ் NFHS டேட்டா 40% கேர்ள்ஸ் ஃப்ரம் புவரஸ்ட் ஃபேமிலிஸ் மேரிட் பிஃபோர் ஈவன் 18. Okay, so only 8% among richest families. So see the difference. Rich family இருந்தா only 8% தான் 18 வயசுக்கு கீழே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதே புவரஸ்ட் ஃபேமிலினா 40%க்கு கீழே இருக்கிற 40% இஸ் a very huge number. புவர் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய 40% பெண்கள் வந்து 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க பெண் குழந்தைங்களை. ஸோ செகண்ட் ரீசன் இஸ் லேக் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்த்தோம், இந்த சைல்டு மேரேஜ் வந்து இந்த நம்பருக்கு கம்மியாக இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மேஜர் reason is education.
அப்போ ஆப்வியஸ்லி லேக் ஆஃப் எஜுகேஷன் இல்லாத ஸ்டேட்ஸ்லாம் வந்து அதிகமான நம்பர் அளவில் இன்னமும் சைல்டு மேரேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிறத நம்ம பார்க்குறோம். எஜுகேட்டடாக ஆயிருக்க ஸ்டேட்டில் வந்து அந்த அந்த இது வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ த டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் எஜுகேஷனுங்கிறது வந்து இந்த இடத்துல தெரியுது. அப்போ கேர்ள்ஸ் வித் நோ எஜுகேஷன் 48% மேரிட் ஏர்லி. ஸோ ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கிறவங்க ஒன்லி 4% தான் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் சைன். ஸோ எஜுகேஷன் டிலேஸ் மேரேஜ் அண்ட் எம்பவர்ஸ் சாய்ஸ். இட் இஸ் அ வெரி குட் find out. So education is very important. Coming to the third point, weak law enforcement. See, we have laws like child marriage, prevention of child marriage act, POCSO, இந்த மாதிரி நிறைய லாஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, கேர்ள் சைல்டுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது புவராக இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஆப்வியஸ்லி இன் ஆல் த இஷ்யூஸ் இல்லையா. ஸோ ஃபார் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006 இதுதான் லா. வாட் இஸ் த ப்ராப்ளம்? லோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேசஸ். இது ஒரு கேஸாகவே எடுத்துகிட்டு வந்து யாருமே ரெஜிஸ்டர் பண்ணல. சைல்டு மேரேஜ் நடக்கிறத ஒரு கேஸாகவே எடுத்துகிட்டு வந்து யாருமே ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அது சாதாரணமாக இன்னும் சொசைட்டியில் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் லோ கன்விக்ஷன் ரேட்ஸ். தென் சோஷியல் அக்செப்டன்ஸ் ஓவர் ரைட்ஸ் லா. அதுதான் சொன்னேன், சோஷியல் அக்செப்டன்ஸ். இது வந்து ஒரு குற்றம் அப்படிங்கிறதே, லாக்கு கீழே இது வந்து குற்றம் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறதே வந்து இன்னும் வந்து யாருக்குமே தெரியல. ஸோ சோஷியலி அக்செப்டட் ஒன் தான் வந்து என்னது சைல்டு மேரேஜ். ஸோ இட்ஸ் குவைட் நார்மல். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தெரியவே செய்யாது சைல்டு மேரேஜ். இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் இஷ்யூ. Then fourth point is misuse of strict laws like POCSO Act இருக்கு. ஸோ POCSO Act வந்து for consensual adolescent relationships creates fear. So what is the result? Girls avoids hospital வர மாட்டாங்க, unsafe abortions நடக்கும், so health risk will increase. So these are the major reason இன்னும் ஏன் child marriage வந்து ப்ரிவாலண்ட்டாக இருக்குது. இவ்வளோ லாஸ் இருந்தும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தும் ஏன் child marriage வந்து இன்னும் இருக்குது. அண்ட் why this child marriage is dangerous? எதுக்காக நம்ம வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கணும்? ஸோ எதுக்காக வந்து சைல்ட் மேரேஜ் வந்து இது ஸ்டாப் பண்ணும்? ஒய் திஸ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இஸ் ஏர்லி ப்ரெக்னன்சி தட் வில் காஸ் மெட்டர்னல் டெத்ஸ். தென் மால் நரிஷ்டு சில்ட்ரன் பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வில் இன்க்ரீஸ். சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி கண்டினியூஸ். திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். கேர்ள் சைல்டு எம்பவர் ஆகி அடுத்த ஜென்ரேஷன் நல்லா கொண்டு வந்தால் தான் அந்த பாவர்ட்டி சைக்கிள்லேருந்து வெளியில் வர முடியும். அதர்வைஸ் த பாவர்ட்டி சைக்கிள் வில் கண்டினியூ திஸ் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Why we should stop child marriage. So what is the way forward கொடுத்திருக்காங்க ஆர்டிக்கல்ல? improve girls education obviously, then provide toilets in schools, safe transport, target most vulnerable communities, combine law with the social change. So whenever there is a social attitude issues there, அந்த டைம்ல way forwardல definitely we have to write law is not only enough, law கூட social behavioral changeம் நடக்கணும், social acceptance மாறணும். சைல்டு மேரேஜ் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா சொசைட்டி அக்செப்ட் பண்ணுறதுலேருந்து மாறி வரணும். ஸோ social change should happen. So that is a very important point. Okay, so what is the overall thing this article argues is child marriage வந்து ஒரு legal issue மட்டும் கிடையாது, it is a poverty and education issue also. So we should stop child marriage, we should work for that அப்படினு தான் ஆர்டிக்கல் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So coming to the practice question, despite a decline in prevalence, child marriage continues to pose serious challenges to India's health, education and poverty alleviation goals. Examine the structural causes behind child marriage and evaluate the effectiveness of existing policy responses. The next and final article is related to health for all. It means health for all na enna? It means affordable, accessible, quality health care for everyone. Okay, so எல்லாருக்குமே வந்து அஃபோர்டபுளான ரேட்டில் எல்லாருக்குமே கிடைக்கிற வகையில் எல்லாருக்குமே அக்சசிபிளான ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான இடத்துல குவாலிட்டியான ஹெல்த் கேர் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். தட் இஸ் வாட் த கோல் ஆஃப் ஹெல்த் ஃபார் ஆல். தட் இஸ் வாட் த ஓவரால் மீனிங்.
ஸோ வாட் ஆர் த சேலஞ்சஸ்? இப்போ இந்த ஹெல்த் ஃபார் ஆல் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இந்த ஐடியாவை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இப்போ இருக்குது, அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வரலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ்? ரைஸ் இன் டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீசஸ். இப்போ அந்த இந்த இந்த மாதிரியான டிசீசஸ்லாம் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. டயபெட்டிஸ் அண்ட் ஹார்ட் டிசீசஸ்லாம் டியூ டு த ஃபுட் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ இதனால இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரீசர்ஜன்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், தென் ஏர் பொல்யூஷன், புவர் ட்ரக் குவாலிட்டி, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ், ஏஎம்ஆர் வந்து நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, அதாவது நம்ம ஒரு ஒரு வந்து நம்ம எடுக்கிற மெடிசன் வந்து நம்ம க்யூர் பண்ண வேண்டிய பாக்டீரியாஸை வந்து அந்த பாக்டீரியாஸ் வந்து இந்த மெடிசனோடைய பவரையும் தாண்டி அது வந்து சர்வைவ் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடும். அதாவது நம்ம எடுக்கிற டோஸ் வந்து இட் இஸ் நாட் எனஃப். அது வந்து அந்த பாக்டீரியாவை கொல்லாமல், அந்த பாக்டீரியாவை வந்து ட்ரீட் பண்ணாமல், அந்த பாக்டீரியா அதுக்கு வந்து அதை தாண்டி சர்வை பண்ணுறதுக்கு அந்த பாக்டீரியா கற்றுக்கும். தட் இஸ் கால்ட் ஏஎம்ஆர், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது பெரிய இஷ்யூவாக இப்போ நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ லெட் சி த அதர் ப்ராப்ளம், ஃபண்டிங் ப்ராப்ளம். இந்தியா ஸ்பெண்ட்ஸ் லெஸ் தென் 2% ஆஃப் ஜிடிபி ஆன் ஹெல்த். ஓகே, ஸோ நேஷ்னல் ஹெல்த் பாலிசியோட டார்கெட்டே வந்து மேக்ஸிமம் 2.5% ஆஃப் ஜிடிபி தான் வந்து டார்கெட்டே. ரீசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறது 2% ஆஃப் ஜிடிபி. ஸோ 2025-26 வந்து 99 crore வந்து அப்ராக்சிமேட்லி 99 crore வந்து 99,000 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அலாட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட், விச் இஸ் ஸ்டில் நாட் எனஃப். ஸோ வித்தவுட் ஃபண்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சஃபர்ஸ், தென் ஸ்டாஃப் ஷார்ட்டேஜஸ் கண்டினியூ. ஓகே, தென் அதர் மேஜர் ரீசன், டிபி எலிமினேஷன் ஃபெயிலியர். இந்தியா வந்து 2025 டிபி எலிமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ இந்த டிபி எலிமினேஷன் ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகிள்ஸ், ஏஎம்ஆர் ரிலேட்டடாக, டிபி எலிமினேஷன் ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ இந்தியா எய்ம்டு டு எலிமினேட், பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் பெட்டர் வாட் ஆர் த அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிபிக்கு நல்ல ட்ரக் ரெஜிம்ஸ் அண்ட் பெட்டர் டயக்னாஸ்டிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் த டார்கெட் வாஸ் அன்ரியாலிஸ்டிக். ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ்? எம்டிஆர் அண்ட் எக்ஸ்டிஆர் டிபி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. தென் புவர் நியூட்ரிஷன், ட்ரீட்மெண்ட் ட்ராப் அவுட்ஸ், இதெல்லாம் வந்து அதர் வேரியண்ட் ஆஃப் டிபி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. தென் கம்மிங் டு த ஏஎம்ஆர், ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். இந்தியாஸ் ப்ராப்ளம் என்ன? 1 in 3 இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் ட்ரக் ரெசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னா, ஓடிசி ஆன்டிபயோட்டிக், செல்ஃப் மெடிகேஷன், தென் இன்கம்ப்ளீட் டோசேஜ். அதாவது டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலே வந்து கால்பால் எப்பயுமே எடுத்துக்கிறது, இல்லது ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கிற என்ன மெடிசனாக இருந்தாலும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எடுத்துக்கிறது, இல்லது டாக்டர் சொல்கிற ப்ரிஸ்கிரைப்டு அளவையும் தாண்டி எடுத்துக்கிற, டோசேஜையும் தாண்டி அதிகமான அளவில் எடுத்துக்கிறது. இந்த மாதிரியான நிறைய அவேர்னஸ் இல்லாத செயல்னால இந்த ஏஎம்ஆர் வந்து இஷ்யூவாக மாறிட்டு இருக்கு. ஒன்லி கேரளா ஷோஸ் இம்ப்ரூவ்மெண்ட் டியூ டு தி ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் ஆஃப் ஃபார் திஸ் ஏஎம்ஆர். ஓகே, then another issue is pharma quality crisis. So recent tragedy in a 25 children died in Madhya Pradesh due to toxic cough syrup. இந்த காஃப் சிரப் இஷ்யூ நம்ம பார்த்தோம். ஸோ மத்திய பிரதேஷில் 25 சில்ட்ரன் இறந்து போயிருக்காங்க இந்த டாக்ஸிக் காஃப் சிரப்னால. ஏர்லியர் 70 children died in Gambia due to Indian syrups. ஸோ இந்த காஃப் சிரப் அண்ட் ஃபார்மாக்யூட்டிக்கல் செக்டர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். So this damages India's image as pharmacy of the world. So இந்தியாவிலேருந்து இந்தியாவை தயாரிக்கிற மருந்தை எப்படி நம்பி வெளியில் ஒருத்தவங்க வாங்க மாட்டாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் அ வெரி 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 பிக் இஷ்யூ. ஸோ வாட் நீட்ஸ் டு பி டன் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, we have to increase health spending, strengthen regulation, control antibiotics, improve quality checks, and focus on prevention. So these are the major way forward points which are discussed in the articles. So all three articles are very 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 important for this 2026 mains. Okay, one topic is health and another topic is child marriage. Both are really important. So that's all for today. See you in the next class. Thank you.